அம்பலமாகியிருக்கிறது. அமலாக்கத்துறையை ஒரு ஆயுதமாக வைத்துக் கொண்டு மோடி அரசு தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளை முடக்குகின்ற ஒரு முயற்சியை செய்கிறது. எஸ்டிபிஐ கட்சி தொடர்ச்சியாக மக்களை அணிதிரட்டி போராடுகின்ற கட்சி. ஒருவேளை காந்தியடிகள் உயிரோடு இருந்திருந்தால் அவரையும் அமலாக்கத்துறையில கைது செய்திருப்பார்கள் மோடி அரசாங்கம். அவரது சிறை வாசலை உடைத்து அவரை வெளியில் கொண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை நமது முழக்கத்திற்கும் நமது ஜனநாயக போராட்டத்திற்கும் இருக்கிறது. அமைப்பாக மாறுகின்ற இஸ்லாமியர்கள் தான் அவர்களுக்கு அச்சமுறுத்துவராக இருக்கிறார். இப்படி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அமைப்பாக மாற்றுகின்ற முயற்சியை எஸ்டிபிஐ கட்சி ஜனநாயக ரீதியாக செய்கிறது. அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளின் அடிப்படையில் செய்கிறது. நம்மை இந்த கைது உற்சாகப்படுத்தியிருக்கிறது. எந்த வகையில் என்றால், நாம் தான் நேருக்கு நேரான எதிரிகளாக இந்தியாவில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தியிருக்கிறது. இனிமேலும் பாசிசத்துக்கு எதிரான கூட்டமைப்பில் நாங்கள் எஸ்டிபிஐ கட்சியை சேர்க்க மாட்டோம் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. ஒரு கட்சியின் தலைவரை